வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் புளியோதரை செய்யலாம். நான் ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இது அரை மணி நேரம் ஊறட்டும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கருப்பு உளுந்து, 1 ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக மிளகு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 5-6 வரமிளகாய் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இது லேசாக செவந்து வந்த பிறகு இதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயத்தை முதல்ல சேர்த்தா வெந்தயம் கருகிடும். இப்போ இதெல்லாம் ஓரளவு செவந்து வரட்டும். இப்போ நல்லா செவந்துருச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கிறேன். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆறின பிறகு இதை பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸாக பொடி பண்ணிக்கலாம். புளியோதரை பொடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற வச்சுருந்த புளி தண்ணியும் கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் காரத்துக்காக வரமிளகாய் ஒரு 6-7 போட்டிருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்குள்ளே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு வெடித்து வந்ததும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி நிறைய வேர்க்கடலை, தோல் உரித்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதையும் கொஞ்சம் செவந்து வரட்டும். இந்த மாதிரி செவந்த பிறகு அது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புளிக்காய்ச்சலும் நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு. ஒரு வாட்டி இதை கலந்து கொடுத்துட்றேன். கலந்து கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த புளியோதரை பொடியை தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே நம்ம தாளித்து வச்சுருந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா கொதிக்க வைக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க புளி சாதம் செய்கிறதுக்கு புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து நல்லா உதிரியாக வடித்த சாதத்தை தேவையான அளவு புளிக்காய்ச்சலில் மட்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த புளிக்காய்ச்சல் ஒரு 2-3 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு புளிக்காய்ச்சல் எடுத்து அதில் சாதம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. புரட்டாசி மாதத்தில் இந்த புளியோதரைனாலே ரொம்ப ஸ்பெஷலு. இது கோயிலில் செய்கிற டேஸ்ட்டில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.